ஊக்கப்படுத்துறதுக்காக நான் வருகிறேன். அது கொஞ்ச நேரம் அமைதிக்காக சத்தம் போடுறதுக்கு இங்க வரக்கூடாது. முன்னே இருக்க உட்காருன்னா நான் என்னையா செய்ய முடியும்? ஒன்னும் பேசக்கூட ஒண்ணு சொல்லவும். நீங்களும் பத்திரிகை நண்பர்களும் அதே மாதிரிதான் இருக்கீங்க சார். அவங்க அப்புறம் அதுக்குதான் நான் வராங்க. அப்புறம் நீங்களும் கூட்டமே இல்லை அப்படின்னு அதையும் விட மாட்டேங்கிறீங்க, இதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. என்னுடைய எம்எல்ஏ என்ன பண்றாரு அப்படிங்கிறக்காக தான் என்னுடைய எம்எல்ஏ இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து என்னென்ன பண்றாங்க, தொகுதிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க வரேன். அதே மாதிரி நேற்று வந்து நான் சேலத்தில் ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஓடுறாங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு. அது ஏன் போறாங்க? தைரியமா சொல்ல விட என்ன இருக்குது ஜென்ரேட்டர்ல. நான் வந்தோன்னா ஃபேனை போடுறாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உடனே ஃபேனை போடுறாங்க, ஜென்ரேட்டர் ஓடுறாங்க. அது என்னைக்கும் போல நோயாளிகளுக்கு இருக்க கிடையாது. என்னைக்கும் போல அந்த ஆஸ்பத்திரி தேடி வரவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி டாக்டர்கள் கிடையாது, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மந்திரி சொல்ற மாதிரி இருக்காங்க டாக்டர்ல. ஏன் பயம்? டாக்டர்கள் கிடையாது, மருந்து கிடையாது, அரசாங்கத்துக்கு பயப்படுறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடமும். இங்க கூட மனு வாங்க கம்மியா இருக்குன்னு நான் பத்தி கவலைப்படல. மனு அவங்க புரியும். பொதுவாகவே மனு கொடுக்க வந்தாலே ஏன் மனு கொடுக்க வராங்க? ஏற்கனவே அரசாங்கம் செய்யல. இப்ப கொடுத்துட்டா என்ன செய்ய போறாங்க? நீ விஜயானுக்கு செய்ய மாட்டேன், இதைத்தான் செய்ய போறாங்க. இப்ப இவங்க சொல்றாங்க உங்க மனு கொடுக்குறவங்க எல்லாம் கேட்கிறேன்னு சொல்லுவாங்க. அங்க போய் என்ன எங்கிட்ட தான் வருது. சரி நீங்களே செஞ்சு முடியாதுன்னு சொல்லுங்க, செய்யட்டு. ஒரு வருஷமா செஞ்சு கொடுங்க. ஆனா என்கிட்ட கொடுக்குற மனு என்ன செய்யற உதவிகளை பண்ணு எப்படி செய்ய போறேங்கிறத நான் பின்னாடி தான் சொல்லுவேன். இப்ப நான் சொல்லவே மாட்டேன். அதான் சஸ்பென்ஸ். அதை எப்படி பண்ணல? ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே சொன்ன முடிச்சுக்கிட்டே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கேட்டா இது ஒரு பெரிய கேள்வி. பத்திரிகையில இருந்து எல்லாருமே கேட்டுருக்காங்க, சட்டசபைக்கு போனா என்ன போராட்டியா? போறவங்க கூட மக்களுக்கு என்ன உதவி பண்றாங்க? போய் 24 மணி நேரம் உட்கார்றவங்களாம் கோட்டையில் உட்கார்றவங்க என்ன மக்களுக்கு உதவி பண்ணாங்க? 60 வருஷமா மக்களை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். முதல்ல தவிச்சலாய்க்கு தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை குற்றம் சொல்ல இதை குற்றம் சொல்லாம நீங்க ஆட்சி பண்ணுங்கிறதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆக இதுவரைக்கும் ஏப்ரல் வந்தா சொன்னேன். எப்ப சொன்னேன்? முன்னாடியே சொன்னேன். ஜூன் மாசம் வந்தா காவேரி பிரச்சனை எடுப்பாங்க. இப்ப ஏப்ரல் எடுத்துட்டாங்க. ஆக இதுதான் மக்களை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. இன்னைக்கு வந்து திருச்செங்கோடு கொஞ்சம் முன்னேறி இருக்கு. என்னன்னா பெரும்பாலும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறக்காக. நான் முன்னாடி திருச்செங்கோடு வந்திருக்கேன்னா புதுப்பாடகன் ஷூட்டிங்காக வந்தேன். அப்ப ஈரோடுல தங்கிட்டு ஈரோடுல இருந்து புதுப்பாடகன் ஷூட்டிங் வந்து அது ஞாபகம் இருக்கு. இடையில திருமூர்த்திக்காக ஒரு தடவை அந்த மலர் கோயில், அதாவது சிவன் கோயில், அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தேன். ஏன்னா அப்போ வந்து திருமூர்த்தி ஷூட்டிங்ல இருக்க போகும்போது இதை தவிர இடையில 2 தடவை வந்திருப்பேனா, இல்லை ஒரு எம்எல்ஏ சம்பத்துக்காக வந்திருப்பேன். இப்போ ஒரு தடவை. இவ்வளவுதான். இது என்னன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் போராடாத அவங்களுக்கு பயத்துலதான் யாரும் கொடுக்காதீங்க. அதிமுக இருந்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் பயம்? மடியில கணம் இருக்கிறனாலதான் வெளியில பயம். எதற்காக பயப்படுறீங்க? நல்ல விஷயங்களுக்கு மக்களுக்கு செய்யுங்க தான் நான் உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். விஜயகாந்த் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன்? என் கட்சியை கண்ட உங்களுக்கு ஏன் பயம்? நான் வராம போறேன். நீங்க தான் நல்லாட்சி பண்றவங்களாச்சு. உங்க தலைமை தான் நல்ல தலைமைன்னு நீங்க தானே பேசிக்கிறீங்க. பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணிக்கிட்டு. எதுக்காக நான் வரணும் பாக்குறீங்க? நான் மக்களை சந்திக்கிறேன். இது ஒரு வகையா மக்களை சந்திக்கிறேன். உங்களால மக்களை சந்திக்க வர முடியாது விடுங்களேன். நான் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட என்ன குறை, என்னுடைய எம்எல்ஏ என்னென்ன வந்து பாக்குறாரு, அடிக்கடி வராரா, எனக்காக மட்டும் வராரா, தொகுதிக்குள்ள போறாங்களா, எல்லாத்தையும் நான் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்குதான் முதல் நாள் ராத்திரி வரேன். மெயினாக அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, ஐயோ தொகுதியை ஒரு சுத்தி பாக்குறோன்னு. உடனே இது தெரிஞ்ச ஒன்று தானே, 91 இருந்து இன்னும் அதே தானே நடக்குது. வேற என்ன மாற்றம் இருக்கு? மக்கள் ஜனத்தொகை தான் கூடி இருக்கு. கரண்டை கண்டுபிடிச்சாங்களா? கரண்ட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் போட்டாங்களா? கிடையாது. கரண்ட் பாருங்க இன்னைக்கு எங்க போயிருக்கு? எல்லா இடத்துலயுமே 10 மணி நேரம், 15 மணி நேரம், 12 மணி நேரம், 7 மணி நேரம். கரண்ட் கட்டுங்கிறது 40 அதாவது 100% கரண்ட் தான் 40% கட்டுங்கிறாங்க. 40% கட்டுனா கரண்ட் வரணுமே. ஆக 40% கட்டாயி இன்னும் 10 மணி நேரம் கரண்ட் கட்டு என்ன அர்த்தம்? இவங்க கரண்ட்டுக்கு எந்த திட்டங்களும் போடல, கொள்ளையடிச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கொள்ளை. இதற்கு உடனே கேட்பாங்க, ஆதாரம் இருக்கா, நிரூபிக்க முடியாயா?
கொள்ளையடிக்கிறவங்க ஆதாரம் வைக்க முடியும்? திருடுறவன் ஆதாரம் சொல்லிட்டா போய் திருட போறான். இங்க கொள்ளையடிக்க போற போலீஸ்காரங்கிட்ட திருட போய் கொள்ளையடிக்க ஒரு கான்ட்ராக்டர் சொல்றாரு 12% லஞ்சம் வேணாங்க இங்க இருந்து கட்டுறதுக்கு. அந்த அளவுக்கு கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் இல்ல பல கான்ட்ராக்டர். யாரு நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா பேர் சொன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன். தைரியமாக நீங்க ஏன் லஞ்சம் வாங்கலன்னு வாங்குறாங்க. மணலை பத்தி பேசக்கூடாது சட்டசபையில. மணல் பாருங்க எங்க பார்த்தாலும் ஆத்து மணல் அல்றாரு. யாருக்கும் போன ஆட்சியில யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களா இந்த ஆட்சி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்காரர் கொடுத்துருக்காங்க. ஆக ஆட்சிகள் தான் வருது, காட்சி வருது, லஞ்சம் கூடுது மக்கள். அதுதான் உண்மை. நம்ம எதையும் நம்புற. சரி விஜயகாந்த் இவ்வளவு பேசுறாரு. விஜயகாந்த் அப்போ வந்து எதுக்காக வந்து மக்களை நீங்க விரும்புனீங்க, உங்கள் விருப்பத்துக்காக தான் கூட்டணி வந்து இப்போ எனக்கு அந்த கட்சி அவங்க சொல்றாங்க நாங்க தான் ஜெயிச்சோம்னா அப்பவே நீங்க விட்டு தனியால போயிருக்கணும். எதற்காக விஜயகாந்த் சேர்க்கணும் நீங்க நினைச்சீங்க? எல்லா கட்சியும் எல்லா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியும் தேடி வரும்பொழுது மற்ற கட்சியும் தேடி வரும்பொழுது நீங்க ஏன் டூர் நடத்துறீங்க? எம்எல்ஏ போட்டு டிவியில போட்ட டூர் எல்லாம் நிறுத்திட்டு நான் போகலன்னு முன்னாலேயே உட்காந்தீங்க. போக வேண்டியதானே? ஏன்னா போன 11 இடைத்தேர்தல் நடக்கும் பொழுதே உங்களால ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியல. இன்னைக்கு மாறுதட்டி பேசுறீங்க. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். விஜயகாந்த் ஜெயிக்கிறானா ஜெயிக்கலையாங்க? 7 வருஷ கட்சி, நீங்க 40 வருஷ கட்சி. அதை மறந்துடாதீங்க. 2 தடவை ஆட்சியில இருந்திருக்கீங்க. நான் இல்ல, 3ஆவது தடவை நீங்க ஆட்சியில நான் பேசலாம். நான் ஆட்சிக்கு வந்தா கூட தப்பு செஞ்சா கூட தப்ப திருத்திக்கலாம் நீங்க சொல்லலாம். ஏன்னா எனக்கு முதல் தடவை. ஆக இந்த அளவுக்கு இருக்கானா முதல் தடவை 2வது மக்கள் நாடி எப்படி போன அதில் கவனம் தான் திருத்திக்கலாம். மக்கள் நாடியை பிடித்து பழகணும். இதுவரைக்கும் நாடியை பிடிச்சு பழகல. லஞ்சம் யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள பிடிச்சுதான் பழகிடும். எங்களுக்கு லஞ்சத்தை கூட லஞ்சம் வாங்காத மாதிரி யோகியர் மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பேசுறாங்க. இந்த அருக்கு மேட்டூர் டாமுக்காக வந்து அந்த பழைய பிரிட்ஜெட்டை மாட்டி புது பிரிட்ஜெட் பண்றேன்னு இருந்தார். இப்ப இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை 14 அதற்கு 14 கண்ணுங்கிற பேர் 14 16 எண்ணிக்கை 16 கண். அந்த யாருன்ற எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் தான் இன்னைக்கு மந்திரி. இதுவரைக்கும் அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. போன ஆட்சியில ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன தீர்வு வந்துச்சா? 2வது தடவை பட்ஜெட் அறிவிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் அந்த மேட்டூர் அன்னைக்கு எதுவும் இல்லை. ஆனா மேட்டூர்ல இருந்து எல்லாருக்குமே தண்ணி போகுதான். ஆனா மேட்டூர்ல இருக்கிறவங்களுக்கு தண்ணி இல்லை. இதுதான் கொடுமை மக்களே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டார் திட்டம், மேட்டூர்ல இருந்து மேச்சேரி தண்ணி. இது வரைக்கும் இந்த அரசாங்கம் பண்ணலன்னா என்ன கொடுமை. ஏன்னா இதுல என்னன்னா போன தடவை அவங்க போட்டது, இந்த தடவை இவங்க போட்டது, இப்படியே சொல்லி மக்களை பந்தாடுறாங்க. நாங்க என்ன ஃபுட்பால் ஆடுற பந்தா? மக்கள் ஃபுட்பாலா? ஆக மக்களை நீங்க நல்லா வச்சு எதற்காக திட்டுறீங்க? இப்ப நான் நேற்று சேலம் ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னு அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி 3 லட்சம் பேருக்கு கார்டு கொடுத்த. கார்டு நல்லா கொடுக்க போன ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. என்ன ஆச்சு? என்ன நடக்கும்? அதே மாதிரிதான் என்னுடைய ஒரு கூட சொன்னார், அரசாங்க ஆஸ்பத்திரியில வசதி கம்மினார். இல்ல தனியார் ஆஸ்பத்திரியில வசதிகள் அதிகம். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிஎஸ்ஆர் பேசுறார். அதற்கு என்ன சொல்ல கிடையாது. ஆக மயில் வாகனன் அரசாங்கம் சொல்றாரு. அவரு சொல்ற ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கார் அப்போலோ ஆஸ்பத்திரி. அப்போ கூட அரசாங்க ஆஸ்பத்திரி அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுங்க அரசாங்க ஆஸ்பத்திரி எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இதை நான் பார்க்கறதுக்காக தான் ஒவ்வொன்றாக வருங்க. எந்த அளவுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி கேவலமா இருக்கு. அதனால எம்எல்ஏ பார்த்து என்னென்ன இதெல்லாம் நீங்க சரி பண்ணுங்க, இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்றது தவிர அது கூட உங்களுக்கு பயம். விஜயகாந்த் வரான், ஊரா சுத்துறான், மனு வாங்குறான், உன்னை விடக்கூடாது. நான் தைரியமாக வரல. கூட்டம் இல்லாம கூட நீங்க போடலாம். ஆளுங்கட்சி போலீஸ் இருக்கு. நான் அதை பத்தி கவலைப்படலையே. இல்ல கூட்டத்துல கல்ல வண்டி அடிக்கல. எதை பத்தி நாங்க பயப்படாம இல்லை. இங்க நீங்க வாங்க, மந்திரிகள் இருந்து எல்லாரும் வாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்களே பார்ப்போம் தைரியம் இருந்தா. ஏன்னா நீங்க ஒண்ணுமே சொல்ல. யாரை பார்த்தாலும் கரண்ட் கட்டு, பட்டா மாற்றம், பிஓ பென்ஷன் கொடுக்கல. இங்க கூட ஒரு பெரியம்மா சொன்னாங்க, அந்த பென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முதியோர் பென்ஷன். இப்படி பல பிரச்சனை. வீடு கட்டுற லோன் இல்ல, படிக்க இல்ல, லேப்டாப் கொடுக்கல, சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம். அடுக்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. விலைவாசி ஏறி போச்சு. அதுவும் இப்ப எல்லாம் கரண்ட் கட்டல. இப்ப 2 ரூபா இன்னைக்கு தான் பேப்பர் 2 ரூபா அரிசிக்கு ஏறி இருக்கு. எங்க போவாங்க மக்கள்? அதெல்லாம் சிந்தித்து பாருங்க மக்கள். இதற்கு ஒரு விடிவு காலம். நான் அதுக்கு
இது தேர்தலுக்காக எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்க வரல. நான் பொதுவாக என்னுடைய எம்எல்ஏ சரி பண்றதுக்கு தான். எங்க எம்எல்ஏ எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு பாக்குறேன். அதே நேரத்தில் மக்களோட துயரத்தையும் நான் போய் குறிப்பிட்ட அதிகாரிகளை சொல்லுவேன். அதுக்கப்புறம் முதலமைச்சர் உறுதியாக சொல்லுவேன் மனு கொடுக்கறவங்க. அதற்கப்புறம் அந்த மனுவுக்கு அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணலையோ அதற்கு என்ன பண்ணணுமோ அதற்கு நான் நிச்சயமாக வேற வழி சொல்ல மாட்டேன். அதான் சொல்றேன். நான் வருவேன், வரும்போது ஓட்டு கேட்க வரும்போது வரேன், அப்ப நான் அதை பத்தி பேசுறேன் சொல்லிக்கொண்டு வரவேற்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கொண்டு மனு என்ன கொடுக்கணும் வாங்குறேன். கோயத்துக்குள்ள சொல்லிக்கொண்டு வாங்கிக்கலாம்.